அண்மை செய்தி. வல்லநாட்டில் உயிரிழந்தவருக்கு நீதி கேட்டு போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது நிதி நிறுவனம் சார்பில் பணம் வழங்குவதாக ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் வீட்டை ஜப்தி செய்ய வந்தவர்கள் முன்னிலையில் விஷம் குடித்த நபர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை கண்டித்து வியாபாரிகள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அந்த நிதி நிறுவனம் பணம் வழங்க ஒப்புதல் தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலை மணிச்செல்வன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுடலை மணிச்செல்வன், என்ன நடந்தது? நிச்சயமா வேதவழி, தற்போது இந்த நீதி கேட்டு நடந்த போராட்டம் என்பது 5 மணி நேரத்திற்கு பிறகு தற்போது முடிவுக்கு என்பது வந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வல்லநாட்டை சேர்ந்தவர் சங்கரன். லாரி டிரைவரான இவர் கடந்த 5 வருடங்களுக்கு, அதாவது 2020ஆம் ஆண்டு ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் 5 லட்சம் ரூபாய் வரை என்பது கடனாக வாங்கியுள்ளார். தொடர்ந்து அதை கட்ட முடியாத ஒரு சூழல் என்பது நீடித்துள்ளது. இதன் காரணமாக அந்த தனியார் நிறுவனம் அவரது வீட்டை ஜப்தி செய்வதற்கான அனைத்து பணிகளையும் செய்து நேற்று மதியம் சுமார் 11 மணி அளவில் அவருடைய வீட்டை ஜப்தி செய்வதற்காக வந்துள்ளனர். அப்போது போலீசாரும் உடன் சேர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த சமயத்தில் நிதி நிறுவனம் மற்றும் போலீசார் முன்னிலையில் அவர் அந்த பூச்சி மருந்து என்பதை குடித்தார். அவரும் அவரது மனைவியும் பூச்சி மருந்தை குடித்தனர். இதைத் தொடர்ந்து அவரை முறையாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாத ஒரு சூழல் நிலையில் அந்த சங்கரன் என்பவர் உயிரிழந்தார். இந்த உயிரிழந்த சங்கரன் குடும்பத்திற்கு நீதி கேட்டு இன்றைய தினம் வல்லநாட்டில் 300க்கும் மேற்பட்ட கடைகள் என்பது அடைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த வியாபாரிகள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து காலை முதலே, அதாவது காலை 11 மணி முதலே தற்போது வரை இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவ்வப்போது ஈடுபட்டு வந்த இந்த போராட்டத்தின் காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில் அதாவது போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து தற்போது போலீசார் அந்த நிதி நிறுவன அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தற்போது ஒரு நிதி என்பது இந்த குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதை பொறுத்தவரை சங்கரன் மகன் மற்றும் மகளான இருவருக்கும் தலா 4 லட்சம் ரூபாயும், அதே போல் அவரது மனைவி பத்திரகாளி மருத்துவமனை செலவிற்காக 2 லட்சம் ரூபாயும் என 10 லட்சம் ரூபாய் தற்போது இந்த நிதி நிறுவனம் வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் சீல் வைத்த வீட்டினை உடனடியாக அந்த சீலை அகற்றி வீட்டையும் அவர்களிடம் ஒப்படைப்பதற்கான பணிகளை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் தரப்பில் அவருக்கு விதவை சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ், அதே போல் அரசு வேலை கிடைப்பதற்கான பரிந்துரை கடிதமும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக போலீசார் தரப்பில் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த காலை முதல் நடந்து வந்த இந்த போராட்டம் என்பது முடிவுக்கு வந்துள்ளது. வேதவள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சுடலை மணிச்செல்வன்.